விவசாயத்திற்கும் மிகச்சிறந்த அணையை உருவாக்கி தென் மாவட்ட மக்களினுடைய வாழ்க்கையிலே பாலாறும் தேனாரும் போடுவதற்கு காரணமாக இருந்த கர்னல் பென்னிக்விக்கினுடைய பிறந்த நாளில் தமிழக அரசினுடைய சார்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அண்ணன் ராமகிருஷ்ணன், கம்பம் ராமகிருஷ்ணன், ஆண்டிப்பட்டி மகாராஜன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் செல்வேந்திரன் அவர்கள் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற 184வது பிறந்த நாள். இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள். தென் மாவட்ட மக்களுக்கெல்லாம் எப்படி தீபாவளி பண்டிகை தொடர்ந்து வருகிறதோ, பொங்கல் பண்டிகை தொடர்ந்து வருகிறதோ, அவைகள்லாம் நினைவிலே இல்லை என்றாலும் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களும் இன்றைக்கு தங்களுடைய கடவுளாக வணங்குகின்ற இந்த மாவட்டம் செழிப்பமாக இருப்பதற்கு ஒரு காரணமாக இருந்த பெண்ணிக்கு தங்களுடைய கடவுள் என்கிற அளவுக்கு நேசிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த மாவட்டம் என்று கொண்டாடுகிறது. இந்த மாவட்டம் மட்டுமல்ல, கடல் வரை ராமநாதபுரம் போய் கடல் வரை சங்கமிக்கின்ற முல்லைப்பெரியாருடைய அணையிலே இந்த நீரை சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தேனி மாவட்டம் ஆக தென் மாவட்டங்கள் அப்படி விவசாயத்திற்காக சிறந்த அணையை சொந்த முயற்சியால் உருவாக்கி நினைவாழ்ந்தாலும் அவருடைய பிறந்தநாளை மறப்பதற்கு வரலாறு மறப்பதற்கு 1000 ஆண்டாலும் தொடர்ந்து நடந்து ஆண்டுகள் ஆகிறது என்றால் இன்னும் மக்கள் மனதிலே உண்மையாக இன்றைக்கு எல்லா வீட்டிலும் பொங்கல் திருநாளில் பொங்கல் காய்ச்சி வரலாலும் இன்றைக்கு தனித்துவ திருநாளை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் எப்பொழுதும் வரலாறை மறப்பதில்லை. குறிப்பாக இங்கே அண்ணன் ராமகிருஷ்ணன் மற்றும் மகாராஜன் நாங்கள்லாம் அவருடைய நினைவாக அவர் பிறந்த ஊருக்கே சென்று அவருடைய சிலையை திறந்து வைத்து லண்டனிலே அவருக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து வந்தது இன்றும் அவருக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறது. ஆக தொடர்ச்சியாக வரலாறுகளை நினைத்து பார்க்கக்கூடிய தலைவர் நம் முதல்வர் தளபதியார் அவர்கள் பெண்ணிற்காக சிலை அமைத்து என்றென்றும் மாநிலத்தினுடைய வளர்ச்சியிலே அவரை இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கின்ற அரசு தமிழகத்தினுடைய பொற்கால அரசு திராவிட முன்னேற்ற சார். முல்லைப்பெரியாறு அணையில் 152 அடி தண்ணீர் பெருக்கிறதுக்கு தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன சார்? அது நம்ம தான் நாங்கள் இப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் தான் உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை கற்றுக் கொடுத்தார். முழு கொள்ளளவு அதை நிரப்பலாம் என்கிற அந்த தீர்ப்பை பெற்றிருக்கின்றார். இது இரு மாவட்டங்களுடைய உரிமை. குறிப்பாக அதிகமாக தண்ணீர் கேட்கின்ற பொழுது ஒருவேளை எதிர்பாராமல் மழை பெய்துவிட்டால் எங்களுக்கு பாதிப்பு வரும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கு 140 அடி வரை நம்ம உயர்த்திருக்கோம். கண்டிப்பாக அந்த 152 அடி உயர்த்துவதற்கு நம்முடைய முதல்வர் நிச்சயம் நடவடிக்கை இல்லை. பேபி அணையை வந்து பலப்படுத்த முடியல, கேரள அரசு விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேபி அணையை கண்டிப்பாக பலப்படுத்துவோம், அதற்குரிய உரிமையை பெறுவோம். தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகள் ஆச்சு. இதுவரைக்கும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து 152 அடி நடவடிக்கை என்பது உங்களுக்கே தெரியும். அதாவது நீதிமன்றங்கள் இன்றைக்கு நமக்கு முழு உரிமை வழங்கியிருக்கிறது. அதை பெற்றுத் தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அணை பலமாக நீங்குவதற்கு அதற்குரிய பொறியாளர்களெல்லாம் அவர்கள் சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள்.
எனவே நிரப்பலாம், அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. எதிர்பாராமல் தமிழகத்தில் சமீப காலங்களில் இப்பொழுது உலக அளவிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வெப்பச்சலனம் என்று ஒன்று உருவாகியிருக்கிறது. எப்பொழுது மழை பெய்யும், எந்த காலத்திலே மழை பெய்யும் என்பதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது. ஒரு காலத்திலே இது கார்காலம், கோடை காலம் எல்லாம் இருந்தது. இப்போ எல்லாமே இன்றைக்கி உலகம் வெப்பமயமானதுனால மழை எப்பொழுது வருடம் பூரா பெய்கிறது. மழை எப்பொழுது பெய்யும் என்றால், எப்பொழுது வெள்ளம் வரும், எப்பொழுது மழை பெய்யும் என்பது நம்ம வானிலை ஆராய்ச்சி மையங்களை வைத்துத்தான் கணக்கிடுகிறோம். அப்பொழுது இந்த அணையினுடைய 152 அடி நீரை நிரப்புவதற்கு நம்முடைய அரசு தயாராக இருக்கிறது. சான்றிதழும் வழங்கப்பட்டு இருக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய முதல்வர் அதற்கான முயற்சி எடுத்து அந்த அரசோடு பேசி உயர்த்துவார். அப்படியே